Hellcat. Dear student, chapter 1, chapter 1, sets, relation and functions. So the first topic is sets. So set language. So set language level நம்ம நினைச்சிருக்கோம் exercise 1.1 அதில் first sum second sum இவங்க என்ன பார்த்தோம், fourth sum பார்க்குறோம். By taking suitable sets ABC, verify the following result. First sum, first one, A cross P intersection C equal to A cross P intersection A cross C. So by taking suitable sets ABC. So ABC க்கு நம்ம தான் suitable என்ன செய்யணும், அதோட வேல்யூ கொடுத்துக்கணும். பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் செட்லெட் A equal to 1 2, B equal to 2 3 4, C equal to 3 4 5. ஸோ இந்த ஏபிசி வேல்யூ நீங்களாகவே ஓனாக நினச்சிடலாம். நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஏபிசி வேல்யூ நீங்களே நினச்சிடுங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஃபுல் பண்ணி காமிச்சிடலாம். இந்த இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்று எப்படி பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பி இன்டர்செக்ஷன் சி. எப்போதுமே ப்ராக்கெட்டில் இருக்க தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன இருக்கு, லெஃப்ட் சைடு என்ன இருக்கு, பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு when I go in a common terms in both sets B and C. So common elements 3, 4, 3, 4 common elements. So P intersection C equal to P intersection C have 3, 4 and A cross P intersection C. So to find first step is P intersection C. So second step, A cross P intersection C. So A cross P intersection C. So the set of A is 1, 2. Cross P intersection C is 3, 4. This is zero. Cross product. Cross product Cartesian product. So Cartesian product first 1 3 1 4. This first step. Second 2 3 2 4. So நீங்க என்ன தெரியுங்க, Cartesian product ஆல்ரெடி 10th ல படிச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் 1 3 1 4 2 3 2 4. இதான் அந்த ஈக்குவேஷன் 1. So நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஓகே. To find right hand side. Right hand side is A cross P intersection A cross C. So for first step A cross P and the second step A cross C. So third step intersection. Now intersection and both. So first one A cross B. A cross B equal to A 1, 2 cross B is 2 3 4. So இதுக்கு நம்ம நினைச்சோம் Cartesian product. First 1, 2 1, 3 1, 4. So at the second 2, 2 2, 3 2, 4. So அப்ப நினைச்சோம் first இந்த 1 1 2 1 3 1 4 2 2 2 3 2 4. இதாவது A cross B. And to find A cross C. So A is 1, 2, cross C is 3 4 5. So நீங்க இத கிராஸ் பண்ணுங்க. என்ன செய்யணும், Cartesian product. ஆனா 1, 3 1, 4 1, 5 2, 3 2, 4 2, 5. So this is A cross C. So A cross P A cross C. Last step A cross P intersection A cross C. So intersection means common terms. Common terms on both A cross P and A cross C. So common terms is 1, 3. So 1, 3 ini 1, 3. So 1, 3 1, 4 1, 3 1, 4 1,
2, 3, 2, 4. The common terms. So A cross B intersection A cross C equal to 1, 3, 1, 4, 2, 3, 2, 4. So intersection. So our intersection terms in our 1, 3, 1, 4, 2, 3, 2, 4. So last equation 2 from 1 and 2 from 1 and 2 from 1 and 2 A cross B intersection C equal to A cross B intersection A cross C, hence verify. So நம்ம இம்பார்ட்டன்ட் பார்க்கக்கூடியது லெட் ஏபிசி. ஸோ ஏபிசிக்கு நாம தான் நினைச்சணும் ஒரு சூட்டபிள் வேல்யூ நம்மளே நினைச்சணும் கொடுக்கணும். ஸோ ஏ ஈக்குவல் டு 1, 2. ஸோ நீங்கள் நினச்சிக்கலாம் 1, 2, 3 கொடுத்துக்கலாம். நான் பிக்கு வந்து நினச்சிருக்கோம் 2, 3, 4 எடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் நினச்சிங்க எனி 3 நம்பர்ஸ், சி எனி 3 நம்பர்ஸ், 2 நம்பர்ஸ் ஓகே. ஆனால் நீங்கள் எடுக்கிற ஸ்டெப் இருக்கணும். இப்போ ஏபின்னு வரும்போது ஏயில் உள்ள ஏதாவது ஒரு டேமாவது நினச்சணும் ஒரு எலமெண்ட்ஸ் அது பிக்கு வந்துருக்கணும், பியில் உள்ள ஒரு எலமெண்ட்ஸ் அது சிக்கு வரணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்க எடுங்க. அப்படின்னா ஏக்கும் சிக்கும் காமன் டேர்ம்ஸ் வர மாதிரி நினச்சிடணும். நீங்கள் வேல்யூ கொடுங்க. நீங்கள் என்ன நம்பர் கொடுத்தாலும் ஏபிசிக்கு ஆன்சர் நினச்சி கொண்டு வந்துடலாம். தேங்க்யூ. Dear students, chapter 1 sets and relation and functions, topic 1 sets, அதாவது sets set language. இதில் என்ன பார்க்குறோம், exercise 1.1 and fourth sum நினைச்சிடும். second one பார்க்குறோம். எனக்கு A cross B union C equal to A cross B union A cross C. என்ன கொஸ்டின் கொடுக்குறாங்க, by taking suitable sets ABC verify the following result. So A cross B union C equal to A cross B union A cross C. So let A equal to 1, 2, B equal to 2, 3, 4, C equal to 3, 4, 5. B union C. So B C இந்த ரெண்டு என்ன செய்யணும், ஒரே செட்ல என்ன செய்யணும் கொண்டு வரணும். அப்போ என்ன செய்றீங்க, எப்படி எழுதுறீங்க, ஃபர்ஸ்ட் 2 3 என்ன இருக்கு, ரிப்பீட்டட் டேர்ம்ஸா இருந்தா எழுதணும். 1 டைம் எழுதினா போதும். அப்போ 3 4 ரிப்பீட்டட் இருக்கு, அது 1 டைம். அடுத்து 5. அப்போ 2 3 4 5 இது வந்து B union C. ஸோ செகண்ட் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் B union C, செகண்ட் ஸ்டெப் A cross B union C. அப்போ A cross B union C equal to A is 1, 2. So B union C is 2 3 4 5. So we should write 1, 2, 1, 3, 1, 4, 1, 5, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5. So இந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும், இது Cartesian product. So Cartesian product using Cartesian product we get 1, 2, 1, 3, 1, 4, 1, 5, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, equation 1. So then RHS, first step A cross B, second step A cross C, third step A cross B union A cross C. So our first step to find A cross B. So A cross B equal to A is 1, 2, cross B is 2, 3, 4. So using Cartesian products. Then 1, 2, 1, 3, 1, 4, 2, 2, 2, 3, 2, 4. So second step A cross C. So A is 1, 2, cross B, C is 3, 4, 5. So using Cartesian product. 1, 3, 1, 4, 1, 5. Second 2, 3, 2, 4, 2, 5. So A cross B okay, A cross C also okay. Then to find A cross B
union of A cross C. So union A cross B, A cross C ரெண்டு நினைச்சணும் ஒரே செட்டில் நம்ம நினைச்சணும் கொண்டு வரணும். அப்போ அதே சமயம் வந்து ரிப்பீட்டட் டேர்ம்ஸ் இருந்தால் நினைச்சணும் நம்ம வந்து ஒன் டைம் அதை நினைச்சா போதும் இல்லைன்னா போதும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது நினைச்சிருங்க A cross B, A cross C நினைச்சிருங்க ஃபர்ஸ்ட் 1,2, 1,3, 1,4 இன்னும் 1,5 இருக்கு. ஸோ செகண்ட் ஸ்டெப் பாருங்க என்ன இருக்கும் 2,2, 2,3, 2,4, 2,5. ஸோ நம்பர் ஆஃப் elements 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Here RHS. So left hand side பாருங்க 1, 2, 3, 4, 5, 8 elements. So from 1 and 2 we get A cross B union C equal to A cross B union A cross C. So left hand side equal to right hand side. Hence verified. Thank you. Dear student, now exercise 1.1 பார்க்குறோம். இங்கே இருக்கு சாப்டர் 1 sets relation and functions. இதில் நம்ம என்ன பார்க்குறோம் டாபிக் 1 sets. Exercise 1.1 fourth sum. By taking suitable sets A, B, C, verify the following results. Third one, A cross B intersection B cross A equal to A intersection B cross B intersection A. A intersection B cross B intersection A. So let solution. Let A equal to 1,2, B equal to 2, 3, 4, C equal to 3, 4, 5. So first step left hand side la nadukudhu A cross B first step, B cross A second step, third step is intersection. Now to find first step A cross B. A cross B equal to A is 1,2, cross B is 2, 3, 4. So then 1,2 using Cartesian product 1,2, 1,3, 1,4. 2,2, 2,3, 2,4. This is A cross B. To find P cross A. This is second step. Now above P cross A, B cross A. B is 2, 3, 4. Cross A is 1,2. So then 2,1, 2,2. 3,1, 3,2. 4,1, 4,2. And find last step A cross B intersection P cross A. So intersection means common term on both sets A cross B and P cross A. So common term is 2,2. So 2,2 is common element in A cross B into P cross A. So in equation 1 going to find RHS. First step A intersection B. A intersection B. Second step P intersection A. Third step A intersection B cross B intersection A. So first step A intersection B. So A intersection B. A intersection B common terms on both A and B. Common terms is 2. 2 is a common term on A and B. Above A cross B equal to 2. So A intersection B equal to 2. And then B intersection B also 2. A intersection B equal to 2. B intersection A equal to 2. Then find A intersection B cross B intersection A. Using Cartesian product. So A intersection B is set of 2, B intersection A set of 2. So 2 cross 2, about 2, 2. 2, 2 equation 2. So from 1 and 2, A cross B intersection B cross A equal to A intersection B cross B intersection A. So left hand side equal to right hand side. Hence verified. Thank you. Yes student,
chapter 1 பார்க்குறோம். Sets, relation and functions. So the first topic, sets. So set language. So exercise 1.1 இது நம்ம ஒன்று சம் பார்த்துருக்கோம். Fourth sum பார்க்குறோம். By taking suitable sets A and D, verify the following result. Fourth one, C minus B minus A equal to C intersection A union of C intersection B dash. So இந்த சம் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபர்ஸ்ட் 3 சம்முக்கும் இதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு. என்னன்னா இது வந்து நாட் கிராஸ் ப்ராடக்ட். Do not use cross products. Find only minus and intersection and union dash. So the fourth sum வந்து first 3 termsக்கு 3 சம்முக்கு இருக்கும் டிஃபரண்டா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், சொல்யூஷன். let u equal to, அதாவது யூனிவர்சல் செட். u means universal set 1 2 3 4 5 6 7. இப்போ ஒரு क्वेश्चन இருக்கு. இதுக்கு முன்னாடி உள்ள ஃபர்ஸ்ட் 3 சம்ஸ்க்கு நம்ம என்ன செய்யல, யூனிவர்சல் செட் எடுக்கல. ஆனா இந்த சம்முக்கு வந்து என்ன செய்யணும், நீங்க வந்து யூனிவர்சல் செட் எடுக்கிறது வெரி மஸ்ட். ரீசன் என்ன இருக்கு, b dash. ஸோ டேஷ் இருந்தாலே நீங்க என்ன பண்ணணும், யூனிவர்சல் செட் கரெக்டாக என்ன செய்யணும், எழுதியாகணும். அப்போ என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் let u equal to 1 to 7. ஸோ நீங்க 1 to 7 எடுத்துக்கலாம், 1 to 8, 1 to 9. ஸோ அது நினைச்சா உங்க விருப்பம் தான். அப்போ u a equal to 1 to 3, b equal to 2 3 4, c equal to 3 4 5. b நீங்க நினைச்சீங்க பாருங்க, இந்த 3 மூணுமே இருக்கும். ஃபர்ஸ்ட் 1 2 3, அடுத்து 2 3 4 and 3 4 5. இந்த மாதிரி நீங்க நினைச்சணும், நீங்களாவே நம்பர் நினைச்சலாம் எழுதிக்கலாம். ஸோ அப்போ என்ன செய்றீங்க, u a b c. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் c minus b minus a. என்ன செய்றீங்க, ஃபர்ஸ்ட் b minus a. அப்போ b minus a equal to, minus means difference. So difference between b and a. So b is 2, 3, 4. Minus a is 2, 3, 5. So minus means delete, அதாவது remove. என்ன பண்றீங்க, ஏல உள்ள டேர்ம்ஸ் எது b ல இருக்கோ அதை நீங்க ரிமூவ் பண்ணிடணும். ஸோ ஏல உள்ள டேர்ம்ஸ் என்ன இருக்கு, 2 3, இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் 4 தான் நமக்கு ஆன்சர். ஸோ இதில் மைனஸ் மீன்ஸ் நம்ம வந்து சப்ட்ராக்ட்ங்கிற மீனிங் கிடையாது. இது வந்து சப்ட்ராக்ட் கிடையாது, என்னது டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ்னு வரும்போது நீங்க என்ன செய்றீங்க, அதில் ரிமூவ் பண்ணா போதும், அதாவது டெலீட் பண்ணிடுங்க. பி என்ன செய்யணும், பில இருந்து ஏயோட டேர்மை டெலீட் பண்ணிடணும். அப்போ என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் பி மைனஸ் இது ஏயோட எந்த டேர்ம் இருக்குது, 2 இருக்கு 3. ஸோ 2 3 என்ன செய்யணும், ரிமூவ் பண்ணிட்டு பேலன்ஸ் 4, அதான் ஆன்சர். அண்ட் சி மைனஸ் பி மைனஸ் ஏ. ஸோ சி இஸ் 3 4 5 மைனஸ் பி மைனஸ் ஏ இஸ் 4. ஸோ என்ன செய்யணும், இந்த பி மைனஸ் சியில் உள்ள டேர்ம் 4 இதுங்கிறது ஃப்ரண்ட்ல இருக்கான்னு பாருங்க, அதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் 3 5. ஸோ 3 5 தான் இதுக்கு ஆன்சர். ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர் இஸ் 3 5. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். தென் செகண்ட் ஈக்குவேஷன் RHS. RHS பாருங்க, ஃபர்ஸ்ட் எனக்கு C intersection A. C intersection A is C is 3 4 5, intersection 1 2 3. So intersection means common term. So common term கட் பண்ணிடுங்க. So அதை நீங்க கட் பண்றது தான் ரிசல்ட் 3. இந்த இன்டர்செக்ஷனுக்கும் இந்த மைனஸுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும். நான் அதுக்காக தான் நினைச்சிருக்கேன், இந்த சி ஏ வேல்யூ எழுதி நம்ம கட் பண்ணியிருக்கிறோம். 3 காமனா இருக்கு, அப்ப காமன் டேர்ம் எங்க கட் ஆயிருக்கோ அதான் நமக்கு ரிசல்ட். இதுல அது இன்டர்செக்ஷன். இங்க மைனஸ் மீன்ஸ் வந்து கட்டான தவிர என்ன செய்யணும், ஆமா ரிமைண்டர் டேர்ம்ஸ் தான் இந்த ஆன்சர். ஸோ இந்த ரெண்டையும் நீங்க என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். பி மைனஸ் ஏ, அடுத்து இது சி இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷனுக்கும் மைனஸுக்கும் என்ன டிஃபரெண்ட், இந்த ரெண்டுக்குள்ள மீனிங் என்னங்கிறத நம்ம நினைச்சிருக்கணும், கரெக்டா மைண்ட்ல வச்சிருக்கணும். இப்போ என்னது, இன்டர்செக்ஷன் மீன்ஸ் என்னது, காமன் எலமெண்ட்ஸ்.
காமன் எலமெண்ட்ஸ் போத் சி அண்ட் ஏ. அவன் இருக்கு 3. ஸோ அடுத்து என்ன பண்றோம், இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓகே. இப்போ செகண்ட் ஸ்டெப் சி இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஸோ சி இன்டர்செக்ஷன் பி டேஷ் கண்டுபிடிக்கிறா ஃபர்ஸ்ட் பி டேஷ் தான் வேணும். அப்போ பி டேஷ் மீன்ஸ் என்ன இருக்கும், யூனிவர்சல் செட் மைனஸ் செட் பி. ஸோ U is 1 2 3 4 5 6 7 minus B is 2 3 4. அப்போ மைனஸ் சொன்னாலே என்ன மீனிங், remove from B. என்ன டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது 2 3 4. இந்த டேர்ம்ஸ் என்ன செய்யணும், யூல இருந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் டேர்ம்ஸ், பேலன்ஸ் எலமெண்ட்ஸ் 1 5 6 7. ஸோ நமக்கு யூல உள்ள பேலன்ஸ் வேல்யூ தான் நமக்கு ரிசல்ட் பி டேஷ். ஸோ பாருங்க, அண்ட் சி இன்டர்செக்ஷன் பி டேஷ் ஈக்குவல் டு சி இன்டர்செக்ஷன் பி டேஷ் ஈக்குவல் டு சி இஸ் 3 4 5 இன்டர்செக்ஷன் பி டேஷ் இஸ் 1 5 6 7. இதுல இன்டர்செக்ஷன் மீன்ஸ் காமன் எலமெண்ட்ஸ். ஸோ காமன் எலமெண்ட் 5 அதான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். இந்த கட் பண்ண ஆன்சர் தான் இங்க என்ன இருக்கணும், வரணும். இப்போ என்ன ரிசல்ட் இருக்குது, சி இன்டர்செக்ஷன் பி டேஷ் 5. ஸோ ஃபைனலி சி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஸோ சி இன்டர்செக்ஷன் ஏ சி இன்டர்செக்ஷன் பி டேஷ் 5. ஸோ இதை ரெண்டு என்ன செய்யணும், ஒரே செட்டில் நீங்கள் என்ன செய்யணும், கொண்டு வரணும். என்ன ஆமாம், கொண்டு வந்தீங்கன்னா 3, 5. இப்போ C intersection A union C intersection B dash equal to 3, 5 from 1 and 2. 1 and 2 பார்த்தீங்கன்னா 3, 5 இங்கேயும் 3, 5 இருக்குது. இப்போ ரெண்டு ஆன்சரும் நமக்கு என்ன இருக்கு, சேமா இருக்கு. From 1 and 2 C minus B minus A equal to C intersection A union C intersection B dash. Hence proved. அந்த சம் திரும்பி உங்களுக்கு ரீகால் பண்றேன். என்ன ரீசன் அப்படின்னா, இதில் நம்ம எதை யூஸ் பண்றது இல்லை அப்படின்னு சொன்னா, do not use cross product. ஸோ கிராஸ் ப்ராடக்ட் இருக்காது. இது பேர் என்ன இருக்கும், மைனஸ் இல்லை எக்ஸ்ட்ரா டேஷ் இருக்கு. ஸோ இந்த சம்மன் இல்லை, நீங்கள் எந்த சம்முனாலும் டேஷ் வந்துட்டாலே நீங்கள் எனக்கு யூனிவர்சல் செட் இல்லாமல் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஃபர்ஸ்டே யூனிவர்சல் செட் எழுதணும். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஏபிசி வேல்யூ என்ன செய்யணும், இன்க்ளூடட் வித் யூனிவர்சல் செட். என்ன இருக்கணும், ஏபிசி வேல்யூ யூல இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன செய்யணும். அப்போ நீங்கள் ஃபர்ஸ்டே என்ன செய்யணும், யூ எழுதும்போது 1 2 7 1 2 8 எனி ஒன் இப்போ சரிங்க. ஏபிசி ஏபிசி இப்போ ஏபிசி வேல்யூ எழுதிட்டோம். யூ எக்ஸ்ட்ரா இருக்குது. யூ எதுக்காக நம்ம யூ எடுத்திருக்கோம், இந்த பி டேஷ்காக யூ. ஆமாம், எங்கே டேஷ் வந்தாலும் யூனிவர்சல் செட் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ என்ன பண்ணுறீங்க, யூஏபிசி லெட். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துறீங்க, சி மைனஸ் பி யூனியன் சிக்கு பி மைனஸ் ஏ. பி மைனஸ் ஏங்கிற மீனிங் என்னது, ஏல உள்ள டேர்ம்ஸ் எது பியில் இருக்கோ அதை ரிமூவ் பண்ணிட்டு பேலன்ஸ் டேர்ம் எழுதுறோம். அடுத்து சி மைனஸ் வரும்போது நினைச்சிடும், பி மைனஸ் ஏல உள்ள டேர்ம் வந்து 4, அதை நினைச்சு ரிமூவ் பண்ணிட்டு பேலன்ஸ் 3, 5. இது ஈக்குவேஷன் 1. ஸோ RHS என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் சி மைனஸ் சி இன்டர்செக்ஷன். இது வெரி சிம்பிள். ஸோ இன்டர்செக்ஷன் மீன்ஸ் அது காமன் எலமெண்ட். ஸோ காமன் எலமெண்ட் இங்கே இருக்கிறோம். ஸோ பி டேஷ் தான் யூ மைனஸ் பி. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக நீங்கள் என்ன செய்யணும், கவனிக்கக்கூடியது. ஆமாம், அப்போ என்ன செய்யணும், பி டேஷ் யூ மைனஸ் பி. அப்போ யூ மைனஸ் பி இஸ் என்ன இருக்கு, u is 1 2 3 4 5 7 minus b is 2 3 4. அப்போ 2 3 4 நீங்க மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ மைனஸ்னா ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இருக்கும் 1 5 6 7. ஸோ ஃபைனலி c intersection b dash equal to c intersection b dash. So intersection means common element. So common element to 5. நம்ம இங்கே கட் பண்ணியிருக்கோம் காமன் எலமெண்ட். ஸோ லாஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம், இந்த சி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி இன்டர்செக்ஷன் பி டேஷ். இந்த ரெண்டையும் வச்சுருங்க ஒரே செட்டில் கொண்டு வரும்போது 3, 5. லாஸ்ட்டு என்ன இருக்கும், ஈக்குவேஷன் 1 2 3 1 2 சேமாக என்ன இருக்கும், நமக்கு ரிசல்ட் இருக்கும். நினைச்சிடும் ஹென்ஸ் லாஸ்ட் ஹென்ஸ் ப்ரூவ்டு நம்ம நினைச்சிடும் முடிவு பண்ணியிருக்கோம்.
இதில் ஒன்றே ஒன்று நம்ம கவனிக்கிறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த டேஷ் தான் இம்பார்ட்டன்ட். டேஷை பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் 9th 10thலாம் என்ன படிச்சிருப்பீங்கன்னா மைனஸ் இருக்கும், இன்டர்செக்ஷன் இருக்கும், ஆமாம் யூனியன் இருக்கும். ஆனால் ஒரே இதில் என்ன இருக்குது, மைனஸ் இன்டர்செக்ஷன் யூனியன் டேஷ். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இது கொஞ்சம் கவனமாக இந்த மாதிரி ஸ்டெம்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். தேங்க்யூ. டியர் ஸ்டூடெண்ட், சாப்டர் 1 பார்க்குறோம். அதில் sets, relation and function. And the first topic, sets. Exercise 1.1. And the fourth sum, by taking suitable sets ABC, verify the following result. Fifth sum, fifth one, B minus A intersection C equal to B intersection C minus A equal to B intersection of C minus A. இந்த பார்க்க இருக்குது நமக்கு 3 பார்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் P minus A intersection C, and the second part B intersection C minus A, and the third part B intersection C minus A. So for solution, let U equal to, இதில் U இல்லட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா இதில் டேஷ் இல்லைங்க U தேவைப்படாது. அண்ட் என்ன பண்ணுறோம், A 1 2 3, B 2 3 4, C 3 4 5. ஸோ A B C எடுத்துட்டோம். இதை பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் B minus A. ஸோ இந்த சம்மை பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடுங்கிறது எழுதக்கூடாது. ஏன்னா இதில் 3 பார்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட்டு, செகண்ட் பார்ட் அண்ட் தேர்ட் பார்ட்ஸ். இப்படி இருந்தால் நீங்கள் நினச்சக்கூடாது, நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடுங்கிறத வேற யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி நினைச்சிடும். ஃபர்ஸ்ட் B minus A, B minus A, B is 2 3 4 minus A 2 3 1 2 3. ஸோ ஏல இருக்க எந்த டேர்ம் பியில் இருக்குது அதை ரிமூவ் பண்ணிடணும். அப்புறம் 2 3 கட் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் 4. அடுத்து என்ன பண்ணுறீங்க, தென் B minus A intersection C, B minus A வேல்யூ 4, intersection C is 3 4 5. ஸோ அப்போ காமன் எலமெண்ட் 4. அந்த 4 மட்டும் நீங்கள் நினச்சா போதும். என்ன போது ஈக்குவேஷன் 1. அண்டு செகண்ட் பார்ட் என்ன இருக்கு, B intersection C minus A. First B intersection C. அப்போ P intersection C equal to B is 2 3 4, intersection C is 3 4 5. So common elements 3 4. 3 4 தான் நம்ம கட் ஆயிருக்கா ரிசல்ட். அப்போ லாஸ்ட் என்ன பண்ணோம், B intersection C minus A. B intersection C is 3 4 minus A is 1 2 3. So A ல இருக்க எந்த டேர்ம் B intersection C ல இருக்க 4 3 மட்டும் தான். அதை கட் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் 4. இது ஈக்குவேஷன் 2. So that part B intersection C minus A. So C minus A, first step. When C minus A 3 4 5 minus A is 1 2 3. So A ல இந்த டேர்ம் இருக்குது 3. 3 ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா 4 5. லாஸ்ட் B intersection C minus A. B intersection C minus A. B is 2 3 4. Intersection C minus A 4 5. So common element 4. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் எல்லாமே உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. இது சேமாக இருந்தால் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன இருக்குது ஈக்குவேஷன், அதாவது பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 சேம் ரிசல்ட் வந்துருக்குது. சேம் ரிசல்ட்னா ஈக்குவல் டு செட் ஆஃப் 4. இப்படி வந்துட்டாலே நம்ம என்ன செய்யலாம், இதை நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம்னா மீனிங். அப்போ இதெல்லாம் எப்படி இருக்கு, நமக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. சப்போஸ் இதில் ஏதாவது ஒரு டேர்ம் ஒரு பார்ட்டு வந்து உங்களுக்கு 4க்கு பதிலாக 3யோ இல்லை வேறு ஏதோ நம்பர் வந்தாச்சுன்னா, ஸோ இவங்க கொடுத்துருக்க இந்த சிஸ்டமே எப்படி இருக்குது, உங்களுக்கு வந்து எரரில் இருக்குது அப்படிங்கிறத நினச்சலாம் கண்டுபிடிக்கலாம். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சம்மை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணணும், இதில் யூங்கிறது வந்து நாட் இம்பார்ட்டண்ட், பட் ஏபிசி இது வெரி இம்பார்ட்டன்ட். அப்போது இம்பார்ட்டண்டாக நீங்கள் வந்து ரைட் பண்ணக்கூடியது ஏபிசி எடுக்கணும். அப்போ நீங்கள் நினச்சிங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டு, செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட் அப்படி சொல்லணும். நீங்கள் ரொம்ப எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் 1, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 2, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 3. இந்த மாதிரி என்ன செய்யணும், பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. இல்லை பார்ட் 1 ஆன்சர், பார்ட் 2 ஆன்சர், பார்ட் 3 ஆன்சர். ஸோ எல்லா ஆன்சரும் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன இருக்குது, சேமாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரே ஒரு ஹோம் ஒர்க் மட்டும் நீங்கள் என்ன செய்யணும் பண்ணுங்கள்.
நான் ஹோம்ஒர்க் என்ன சம் வரும்னா எக்ஸசைஸ் 1.1 ஃபோர்த்தில் 6th சம். ஸோ 6th சம் உங்களுக்கு ஹோம்ஒர்க். இந்த சம்மை நீங்களே என்ன செய்யுங்க, ஆன்சர் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய 4th இருக்கக்கூடிய என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு 5th சம் வரைக்கும் நானே ஆன்சர் பண்ணுறேன். நீங்கள் என்ன செய்யுங்க, 6th சம் மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள். பார்ப்போம். தேங்க்யூ.